அன்புடையவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில அன்பர்கள் ஒரு தூர நோக்கோடு, அவங்களுக்குள்ள விஷன் என்று சொல்வாங்க, ஒரு திட்டத்தை தொடங்கினார். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுக்கு ஒரு லட்சிய நோக்கு இருந்தது. ஆங்கிலத்தில் அதனை விஷன் என்று சொல்வார். அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய நம் சமுதாய இளைஞர்கள் முன்னேறுவதற்கு வழி வகைகள் மிக குறைவாக இருக்கின்றன என்பதை அவர்கள் உணர்ந்தார். அப்படிப்பட்ட குறைபாட்டுக்கு என்ன காரணம் என்பதனை அவர்கள் அலசி பார்ப்பார்கள். போதுமான கல்வியின்மை, போதுமான பயிற்சி இல்லாமை, குறிப்பாக இந்த யுகம் கணினி யுகம், கம்ப்யூட்டர் ஈரா என்று சொல்வார், கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்வார். ஆகவே இந்த பிற்பட்டு போய் இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களை எல்லாம் கணினி பயிற்சி அளிப்பதன் வாயிலாக முன்னிறுத்த முடியும், நல்ல பணிகளை பெற முடியும், வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும், பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணி பார்த்து சென்னையில NAP என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கினார். நெட் அச்சீவர்ஸ் போரம். அதனுடைய தலைமையகம் குவைத்திலே இருந்தது. அதனுடைய தாய்நிலை அமைப்பு குவைத்திலே இருந்தது. ஆகவே இந்த குவைத் இளைஞர்கள் நாம் உருவாக்குகின்ற இந்த அமைப்பு ஒரு இயக்கமாக வளர வேண்டும் என்ற கருத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். மற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல நாம் மட்டும் சம்பாதித்தால் போதும், நம்முடைய குடும்பம் நல்ல பொருளாதார உயர்வடைந்தால் போதும் என்று இல்லாமல், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களை அவர்கள் ஒரு தூர நோக்கோடு பார்த்தார்கள். இவர்கள் எப்படியெல்லாம் நாம் முன்னேற்ற முடியும் என்று அவர்கள் எண்ணி பார்த்ததன் விளைவுதான் இந்த NAP என்ற அமைப்பு. அது ஒரு தொடக்க நிலை அமைப்பு என்று சொல்வேன். அது இப்போது வளர்ந்து நெடுந்தூரம் வந்துவிட்டார். இன்று இருக்கக்கூடிய அமைப்பு முஸ்லிம் யூத் எம்பவர்மெண்ட், NYE ட்ரஸ்ட் என்று அதற்கு பெயர். ஆகவே முஸ்லிம் இளைஞர்களுக்கு வலுவூட்ட வேண்டும், முஸ்லிம் இளைஞர்களை பல வகையான பயிற்சிகளை வழங்கி அவர்களை வலுவடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மை ட்ரஸ்டினுடைய ஆதார கோட்பாடு. இந்த கொள்கைக்கு, இந்த கோட்பாட்டுக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள் எந்த அளவு ஆதரவு தருவார்கள் என்பதெல்லாம் இனி சோதனை செய்து பார்க்க வேண்டும். வெறும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு பணி பயிற்சி,
வேலைவாய்ப்பு பயிற்சி, ஆளுமை பயிற்சி, ஆங்கிலத்தில் அதனை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லுவாங்க. ஆளுமை. ஆகவே இதனை எல்லாம் வழங்கினால் இவர்களுக்கு முன்னேற்ற முடியும் என்ற கருத்து கொண்ட அவர்கள் அதற்கு ஏற்றபடி STEM, ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட், நம்முடைய அமைப்பினை அந்த மாணவர்களோடு நிறுத்து கொள்ளக்கூடாது என்ற கருத்திலே தான் மை ட்ரஸ்ட் உருவாங்க. முஸ்லிம் யூத், அதாவது அந்த மாணவர் நிலையையும் கடந்து அதனை விரிவாக்க நிலையில பார்ப்பதுதான் இந்த முஸ்லிம் யூத் எம்பவர்மெண்ட். ஆக இதுல உங்களுக்கு இடையில மாணவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் மாணவர்கள் வந்திருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கோஆர்டினேட்டர்கள் இருக்கிறார்கள், நல்ல இதயம் கொண்ட சமுதாய புரவலர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்குமே நான் இரண்டே இரண்டு கருத்தியல் தான் வைத்தேன். நிறைய எடுத்து சொல்வதற்குரிய அமர்வு இப்போது இல்லை. அரபு நாடுகளில நம் நாட்டு தென்னாலிராமனை போல ஒரு முல்லா நஸ்ருதீன் என்பவர் அடிக்கடி பெயர் குறிப்பிடப்படுபவர். நல்ல அறிஞர். அவருடைய கூட்டுக்களில் எல்லாம் ஏதேனும் ஒரு ஆழ்ந்த உள்ளீடு இருக்கும். அவர் விக்ரமாதித்தனை போல அந்த அரபு நாடுகள் முழுமையும் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருக்கு ஆங்கிலத்திலே நிறைய நூல்கள் இருக்கின்றன. மேலை நாட்டவர் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிக்க விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிப்பார்கள். பல மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே கூட இருக்கிறது. மௌலானா செல்வி அவர் சில நேரங்களிலே அவர் சொந்த கருத்துக்களின் வாயிலாக நல்ல செயல்படும் ஊக்கத்தினை படிப்பதற்கு வழங்கும். ஒரு நாள் ஒரு டீ கடையில் அமர்ந்திருந்த போது ஒரு சோல்ஜர் வந்தார். ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு திரும்பி வந்தார். வந்தபோது அந்த டீ கடையில் இருந்த மக்களை பார்த்து, நான் இந்த குறிப்பிட்ட போரிலே என்னுடைய வீர தீரத்தை காட்டினேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று புகழ்பாடி கொண்டிருந்தார். அப்போது நம்முடைய முல்லா நஸ்ருதீன் என்ன சொல்கிறார், ஏன் நானும் தான் அந்த குறிப்பிட்ட போர்க்களத்தில் ஏராளமான வீர தீர செயல்களை செய்தேன் என்று தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டார். அப்போது அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள், நீ என்ன இங்கே தானே நாங்கள் உன்னை அடிக்கடி பார்க்கிறோம், நீ அந்த போர்க்களத்தில் போய் என்ன செய்தாய் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், நான் அங்கே இருந்த வீரர்களுடைய கால்களை எல்லாம் வெட்டினேன். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதோ அது போல அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா கால்களை வெட்டினேன் என்று சொல்கிறேன், ஏன் என்று. அவர்களுக்கு தலையை யாரோ வெட்டி விட்டார்கள். ஆகவே கால்கள் தான் எனக்கு கிடைத்தது, அந்த கால்களை வெட்டி வீசினேன் என்று சொல்லி அதிலே ஒரு கருத்து இருக்கிறது.
அதாவது தலையை வேற யாரோ வெட்டி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நாம் பின்தங்கி விடக்கூடாது. கால்கள் தான் கிடைக்கும், நமக்கு விட்டுறதுக்கு கால் தான் கிடைக்கும். இதான் அவருடைய கதைகளிலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய உள்ளீடு கருத்து. குறிப்பாக இருக்க வேண்டும், இயக்கமாக மிக விரைவிலோடு இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனால் நான் 2 நாட்களுக்கு முன்னர் அதை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு புதியதாக ஒரு பாசிட்டிவ் கருத்தும் எனக்கு நினைவு வந்தது. அதாவது போர்க்களத்தில், இராணுவத்தில் எதிரிகளை கால்களை வெட்டினால்தான் அவர்கள் முடங்கி போவார்கள், மேலும் அவர்கள் செயல்பட்டு போரிட முடியாது. அதனால் ஒரு பாசிட்டிவான கருத்து இருப்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். அதுபோல நம்முடைய இளைஞர்களை நல்ல இயக்கம் உள்ள வலுவான செயல்திறன் மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த STEM, ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட், மை ட்ரஸ்ட், முஸ்லிம் யூத் எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட் என்பது வலுவூட்டுவது. சாதாரணமாக செயல்திறனெல்லாம் குறைந்தவர்களாக இருக்கின்றவர்களை அழைத்து பல வகையான கருத்துக்களை சொல்லி, பல வகையான கதைகளை சொல்லி அவர்களை உந்துதல், பரப்புதல், அவர்களை சிறந்த செயல் வீரர்களாக உருவாக்குவது தான் இந்த எம்பவர்மெண்ட். ஆகவே இந்த கோயத்தை சார்ந்த இளைஞர்கள் நல்லெண்ணம் படைத்த நம்முடைய சமுதாயத்தை வளர்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும்.